சாயிரம். சந்தோஷம் என்பது ஒரு விதமான மனநிலைதான். அந்த நிகழ்வை கற்றுக்கொண்டால் போதும், துன்பத்திலும் துயரத்திலும் வேதனையிலும் கூட மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அனைவராலுமே. ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிள்ளையே, நாளை மாத துவக்கத்தின் முதல் நாளிலேயே நீ கேட்டது, நீ விரும்பியது, நீ ஆசைப்பட்டது, நீ கேட்டதையே உனக்கு வரமாக நான் தரப்போகிறேன். நீ தேடி தேடி அலைந்த ஒன்று நாளையே உன் கையில் கிடைக்கும் என் பிள்ளையே. சந்தோஷமாக இரு. மகிழ்ச்சி என்னும் மனநிலையை உன் மனதில் வளர்த்துக்கொள். அப்படி நீ இருந்தால் துன்பத்திலும் சந்தோஷமாக உன்னால் இருக்க முடியும் தானே? என் அன்பு பிள்ளையே, யார் வேண்டுமானாலும் ஒரு குலத்தை கலங்கடிக்க செய்ய முடியும். அப்படி கலங்கி போன குலத்தை தெளிய வைக்க அந்த குலத்தால் மட்டுமே முடியும். உன் மனமும் அப்படித்தான் இருக்க வேண்டும். யார் என்ன சொன்னாலும் கலங்கி போகும் மனம். ஆனால் கலங்கிய மனதை மீண்டும் தெளிய வைக்க உன்னால் மட்டுமே முடியும். உன்னால் மட்டுமே இயலும். அனைத்துமே உன் கையில் இருக்கும் பொழுது மற்றவர்கள் உன்னை என்ன செய்துவிட முடியும்? ஆம் குழந்தையே, எப்பொழுதுமே தோல்வி அடையக்கூடாது என்ற பயத்தோடும் எண்ணத்தோடும் உன்னுடைய வேலையை எப்பொழுதும் செய்யாமல் இருக்க பழகு. தோல்வி அடையக்கூடாது என்று சிந்திப்பதை விட வெற்றி பெற வேண்டும் என்ற குறிக்கோளோடு மகிழ்ச்சியோடு உன்னுடைய வேலையை செய்ய பழகு. அப்பொழுது தோல்வி உன் அருகிலும் வராது, வெற்றி உன்னை விட்டு செல்லவும் செல்லாது. ஆம் குழந்தையே, வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு சிறு வித்தியாசம்தான் இருக்கிறது. கடமையை செய்தால், நம்பிக்கையோடு செய்தால் வெற்றி பெறுவோம் என்ற தீராத எண்ணத்தோடு செய்தால் அதுதான் வெற்றி. கடமைக்கு செய்ய வேண்டுமே, செய்தாக வேண்டுமே என்று செய்தால் அது நிச்சயமாக தோல்வியை தான் தழுவும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. தோல்வி உன்னை எப்பொழுது துரத்தி கொண்டு உன் அருகிலே வருகிறதோ அப்பொழுது நீ திரும்பி பார்க்காமல் வெற்றியை நோக்கி ஓடு. ஓடிக்கொண்டே இரு. உனக்கான வெற்றி நிச்சயமாக உன்னை வந்தே தீரும். தோல்வி என்பது கடினமானதுதான். ஆனால் எதையுமே முயற்சிக்காமல் இருப்பது தோல்வியை விட மிக மிக மோசமான ஒன்று. எனவே முயன்று பார். முயன்று கொண்டே இரு. ஓடிக்கொண்டே இரு. உனக்கான வெற்றியை நீ அடையும் வரை முயன்று கொண்டே இரு. முயன்றால் முடியாதது என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. தனித்து நின்றாலும் சில எழுத்துக்களுக்கு பொருள் இருக்கத்தான் செய்கிறது. அதே போல தனியாக நின்றாலும் மரங்கள் ஊருக்கே நிழலை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. எப்பொழுதுமே நான் தனியாக நிற்கிறேனே என்று கலங்காதே என் பிள்ளையே. அனைத்திற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. ஏதோ ஒரு சரித்திரம் படைப்பதற்காகத்தான் நீ தனியாக நிற்கப்பட்டிருக்கிறாய் என்பதை முதலில் உணர்ந்து கொள். ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் நீ தனியாக விடப்பட்டிருக்கிறாய் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. எதற்காகவும் கலங்கிவிடாதே. எது நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று வீர நடை போட்டுக்கொண்டே இரு. உனக்கானது ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை வந்து அடைந்தே தீரும். எப்பொழுதுமே நாளை சர்வ நிச்சயமாக உனக்கானதே. உனக்கான விடியலே. நாளை சூரிய உதயம் சர்வ நிச்சயமாக உனக்காகவே உதிக்கும். பயம், விரக்தி, கோபம், பொறாமை இவை அனைத்துமே உன்னுடைய வெற்றிக்கு தடைக்கல்லாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு அவை உன்னிடத்தில் நெருங்க விடாமல் பார்த்துக்கொள். காலம் பொன் போன்றது. அந்த நேரத்தில் தேவையில்லாத சிந்தனைக்கும் தேவையில்லாத எண்ணத்திற்கும் உன் மனதில் வழிவகுத்துவிட்டு அந்த நேரத்தை வீணடித்து விடாதே. எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஏமாற்றம், துரோகம், துன்பம் எல்லாமே இருக்கத்தான் செய்யும். இது அனைவருக்கும் சமமே. நீ மட்டும் இதற்கு விதிவிலக்கு அல்ல.
அதையெல்லாம் நீ பொருட்படுத்தாமல் சில விஷயங்களை அப்படியே விட்டுவிட்டு உன் அடுத்த வேலையை நீ செல்ல, அந்த வேலையில் உன் கவனத்தை செலுத்த நீ முற்படுவதுதான் அனைத்திற்குமே நல்லது. நீ இன்னும் உன் இழப்பை நினைத்தே வருந்திக் கொண்டிருக்கிறாயே. உன் இழப்பு என்பது மிக பெரியதுதான். ஆனால் அதற்காக அதையே நினைத்து கொண்டிருந்தால் எல்லாம் சரியாகிவிடுமா? அல்லது ஏதாவது மாறிதான் விடுமா? இந்த துன்பம் உனது கடந்த கால தவறுக்கு நீ கொடுத்துள்ள விலை என்பதை உணர்ந்து கொள். எப்போதும் சாயிபாபாவாகிய என் அப்பா என் கூடவே இருக்கிறார் என்ற உறுதியை உன் மனதில் வளர்த்துக்கொள். எதுவுமே நிரந்தரமல்ல. இங்கு ராஜாக்கள் கூலியாக ஆவதும் கூலிகள் ராஜாக்களாவதும் உலக இயல்புதான். வாழ்க்கையே அவ்வளவுதான் பிள்ளையே. உன்னை சுற்றி இருக்கும் சில பிரச்சனைகளுக்கான தீர்வு உன்னிடமே இருக்கிறது. ஆனால் நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் அந்த தீர்வை, அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை எங்கோ தேடி தேடி அலைந்து கொண்டே இருக்கிறாய். அனைத்து ரூபத்திலும் உன்னை வழிநடத்த நான் முயற்சி செய்து கொண்டுதான் வருகிறேன். ஆனால் உன் மன போராட்டத்தாலும் உன் மனக்குழப்பத்தாலும் என் வாக்கை, என்னுடைய உணர்வை, என்னுடைய பிம்பத்தை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியாமல், புரிந்து கொள்ளவும் முடியாமல் நீ நிர்கதியாய் நிற்பது போல நிற்கிறாய். நான் உனக்கு கூறும் அறிவுரையெல்லாம் நீ தவற விட்டுவிட்டு பின் என்னிடமே ஓடி வந்து என் பிரச்சனைகளுக்கான தீர்வை கூறுங்கள் சாயிநாதரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு உத்தரவிடுங்கள், என் வாழ்க்கையை மீட்டெடுங்கள் என்று மீண்டும் என்னிடமே வந்து கதறுகிறாய். உன் வாழ்க்கையில் உன் சாயி தேவாவின் பரிமாணங்கள் எல்லா திசைகளிலும் இருக்கும். எல்லா திசைகளிலிருந்தும் என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கும். இன்று நீ அதை உணர்ந்தாய். யார் மூலமாகவும் உனக்கான வழிகளை நான் தேர்வு செய்து கொடுப்பேன். அதைதான் இன்று நீ உணர்ந்திருக்கிறாய். யாரையும் முகத்தை பார்த்து எடை போடாதே. அது மிகவும் தவறான செயல். நீ ஒருவரை அப்படி நினைத்தாலென்றால் உன் சாயி தேவா முற்றிலும் அதை சிறிது நேரத்தில் நீ நினைத்தது தவறு என்று நான் உனக்கு உணர்த்துவேன். யாரையும் மிக சுலபமாக, மிக சாதாரணமாக எடை போட்டு விடாதே. உன்னை விட அதிக பலசாலிகளும் இருக்கத்தான் செய்கிறார்கள். உன்னை விட உன் எண்ணங்களுக்கு மிக குறைவாகவும் இருக்கத்தான் செய்கிறார்கள். உன்னை போல் அனைவரையும் சமமாக எப்பொழுதும் எண்ணி விடாதே. வாழ்க்கையில் நீ மட்டும் முன்னேற வேண்டும் என்று இருக்காதே. உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது மற்றவர்களின் முன்னேற்றத்திற்கு துணையாக இரு. அதை நீ செய்தால் உன் செய்கையை உன் சாயப்பா விரும்பி நேசிப்பேன். முதலில் உன் துயரங்களை நினைத்து நினைத்து கவலைப்படுவதையும் வேதனைப்படுவதையும் விட்டுவிடு. அப்பொழுதுதான் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை உன்னால் உணர்ந்து கொள்ளவும் முடியும், புரிந்து கொள்ளவும் முடியும். அப்பொழுதுதான் உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை நீ சிந்திக்கவும் முடியும். முடிந்ததை நினைத்து, வந்ததை நினைத்து வருந்திக் கொண்டும் கவலைப்பட்டு கொண்டுமே உட்கார்ந்திருந்தால் எதையுமே தீர்க்கவும் முடியாது, சாதிக்கவும் முடியாது. எல்லோருக்குமே கஷ்டம் வரத்தான் செய்யும். அவரவர் செய்த கர்ம வினைகளின்படி அவரவர் கஷ்டத்தை அனுபவித்துதான் ஆக வேண்டும். அவரவர் செய்த பாவ புண்ணியத்தின் கணக்குப்படிதான் இன்பமும் துன்பமும் இந்த ஜென்மத்தில் அனுபவித்து கொண்டிருக்கிறாய். அதை அனுபவித்துதான் ஆக வேண்டும். உன் வாழ்க்கையை மற்றவர் வாழவும் முடியாது, மற்றவர்களின் வாழ்க்கையை உன்னால் வாழவும் முடியாது. அவரவர்க்கு ஒதுக்கப்பட்டது, அவரவர் என்றுக்கு நிர்ணயிக்கப்பட்டது நிச்சயமாக அவரவர்க்கு வந்துதான் சேரும். அனைத்து விஷயங்களிலும் உன்னை காப்பாற்ற, அனைத்து விஷயங்களிலிருந்தும் உன்னை மீட்டெடுக்க நானும் போராடி கொண்டுதான் இருக்கிறேன். கூடிய விரைவில் உன் வாழ்க்கையில் அனைத்து நல்ல நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்துவேன். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்குதான். நிம்மதியோடு உறங்கு. இதுவரை தூக்கத்தை தொலைத்திருந்த உன் கண்கள், நிம்மதியை துளைத்திருந்த உன் மனது இன்று இரவு இதை கேட்டுவிட்டு நிம்மதியாக உறக்கம் கொள். நாளை விடியல் சர்வ நிச்சயமாக உனக்கானதே. மனதில் பட்டதையெல்லாம் பேசிவிடு, தவறு ஏதும் இல்லை.
ஆனால் மற்றவர்களின் மனதை காயப்படுத்துமாறு எந்த ஒரு சொல்லையும் சொல்லிவிடாதே. ஏனென்றால் அவர்களுக்குள் இருப்பதும் மனதுதானே, அதுவும் லேசான மனம்தானே. நீ கூறும் சொற்கள் அவர்கள் மனதை காயப்படுத்திவிட்டால் அது உன் வாழ்க்கைக்குதான் கஷ்டமாகிவிடும். உனக்கு அந்த வேதனையை யாராவது கொடுத்தால் உன் மனம் எவ்வளவு புண்படும் என்பதை நினைத்துப்பார். அதை நினைத்து பார்த்தாலே மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்த எண்ணாமாட்டாய். உன்னை ஒதுக்கும் உறவுகளை நீ மறந்துவிட வேண்டாம். ஏனென்றால் உன் வாழ்வும் நாளை விருட்சமாக வளர்ச்சி பெற்றிருக்கும். அந்த நேரத்தில், அந்த நிமிடத்தில் உன்னை ஒதுக்கிய உறவுகளும் உன்னிடம் வந்து சேர்வார்கள். உன்னுடைய தோல்விக்கு பின்னால் நீ ஒருவர் மட்டுமே இருக்கின்றாய். ஆனால் உன்னுடைய வெற்றிக்கு பின்னால் அனைவருமே இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தீர்க்கமாக நம்பு. அது மட்டுமல்லாமல் உன் வெற்றிக்கு பின்னால் நீ பெற்ற 1000 வலிகளும் வேதனைகளும் இருக்கத்தான் செய்கிறது. உன்னுடைய மற்றவர்களின் பிரார்த்தனையே நான் நிறைவேற்றி இருக்கும் பொழுது உன் பிரார்த்தனையை நிறைவேற்றாமல் விட்டு விடுவேனா? உள்ளிருந்து இயக்கிக் கொண்டிருப்பவனே, உன்னை இயக்கிக் கொண்டிருப்பவன் நானாக இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையை வெற்றியடைவதற்கான பாதையில் நிச்சயமாக நான் உன்னை கூட்டி செல்வேன். நீ உன் வாழ்க்கையில் முன்னேறுவாய், சர்வ நிச்சயமாக முன்னேறுவாய். நாளை விடியலில் எதிர்பாராத ஒரு அற்புதம் நிகழத்தான் போகிறது. நீ என்னிடம் வந்து நன்றியும் சொல்லத்தான் போகிறாய். இது நடக்கும் பார். நாளை முதல் என்னுடைய திட்டம் உனக்கு புரியத்தான் போகிறது. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கான நல்லதை நான் செய்து கொண்டே இருப்பேன். எப்பொழுதும், எல்லா நாளும், எல்லா நொடியும் நான் இருக்கிறேன். எதற்குமே பயப்படாதே, கலங்காதே. உன் சாயப்பா இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? சற்று பொறுமையாக இரு. உனக்கானது என்று எழுதப்பட்டது, உனக்கானது என்று தீர்மானிக்கப்பட்டது உன்னிடம் வந்து சேர்ந்தே தீரும். ஏனென்றால் அதில் உன் பெயர்தான் எழுதப்பட்டிருக்கும். அது வேறு யாரையும் சென்று அடைய சாத்தியமே இல்லை. ஏனென்றால் அதை எழுதியவன் அந்த இறைவனாக இருக்கும் பொழுது எதுவுமே மாறிவிடாது. இறைவன் எழுதியதை மாற்றும் சக்தி இது நாள் வரை எந்த மானிடனும் பெறவே இல்லை. சோதனைகளை கொடுத்த இறைவனுக்கு அதற்கான தீர்வையும் அதற்கேற்றான வெற்றியையும் கொடுப்பதற்கு ஒரு நொடி போதாதா? எனவே எப்பொழுதும் தெளிவான மனநிலையோடு இரு. கஷ்டங்கள் வருகிறது என்றால் இன்பங்கள் சூழப்போகிறது என்பதை மனதில் ஆழமாக பதிய வைத்துக்கொண்டு திடமாக இரு. உன்னுடைய முயற்சியை கைவிட்டு விடாமல் இரு. எந்த நேரத்திலும் கவனமாக இரு. எப்பொழுது வேண்டுமானாலும், எந்த நொடி வேண்டுமானாலும் உனக்கான வெற்றியை, உனக்கான சந்தோஷத்தை உன் கண்முன் நான் காண்பிப்பேன். நம் வாழ்க்கையில் வேகமாக முன்னேற்றம் இல்லவே இல்லையே என்று வருத்தமே படாதே. பின்னோக்கி செல்லாமல் முன்னேறிக்கொண்டே இருக்கிறோமே என்பதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள். வேகமாக முன்னேறும் காலம் மிக அருகில் வந்து கொண்டே இருக்கிறது. இது உனக்கான நாள்தான். இந்த நாளிலிருந்து உன் வெற்றிகள் ஆரம்பமாகும். எப்பொழுதுமே மனதில் உயர்ந்த நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கொள். உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் சந்தோஷமாகவே அமையும். என்னை முழுவதுமாக நம்பிவிட்டாயல்லவா? அப்படியென்றால் உன் வாழ்வில் நல்லது நடக்கப் போகிறது. நல்லது மட்டுமே சூழப்போகிறது. நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நிரந்தரமாக இருக்கப் போகிறது என்பதுதான் நிச்சயமான உண்மை. நான் உன்னுடன் இருக்கும் பொழுது தேவையில்லாமல் பயமோ குழப்பமோ உனக்கு வேண்டவே வேண்டாம். நீ விரும்பிய வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரமும் உனக்கு கூடிய விரைவில் வந்துவிடும். நான் இருக்கும் வரை நீ எதற்குமே கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் நான் தான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேனே. நான் உன்னுள்ளேயே இருந்து கொண்டிருக்கும் பொழுது உன் மனதில் தான் ஏன் இத்தனை பயமும் போராட்டமும்? வாழ்க்கையில் கஷ்டங்கள் வலிமையானதுதான்.
ஆனால் அதைவிட மிக மிக வலிமையானது நீ வாழும் வாழ்க்கை என்பதை தீர்க்கமாக நம்பு. ஆசையில்லாத முயற்சியால் பயனே இல்லை. முயற்சியில்லாத ஆசையால் பயனும் இல்லை. எனவே முயன்று கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. உனக்கான வெற்றி உன்னை வந்து சேரும். எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் பொறுமையாக இரு, பொறுமையாக இரு என்று நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேனே. எதற்காக தெரியுமா பிள்ளையே? எதற்குமே பயப்படாதே. அது மண்ணில் விழுந்த விதையின் குணம். அந்த குணம்தான் உன்னில் இருக்கிறது. அதனால்தான் எந்த சூழ்நிலையிலும் நீ பொறுமையை கடைப்பிடித்து கொண்டே இருக்கிறாய். அதற்காக நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பொறுமை, விட்டு கொடுத்தல் இரண்டும் மிக மிக முக்கியம் மனித வாழ்க்கையில். ஆனால் இவை இரண்டும் எல்லைகள் உண்டு. ஆனால் அன்புக்கு மட்டுமே என்றுமே எப்பொழுதுமே எல்லையே இல்லை. எனவே மற்றவர்கள் மீது அன்பு செலுத்து. உனக்கான மகிழ்ச்சி, அன்பு எல்லாமே உன்னை தேடி வரும் சர்வ நிச்சயமாக. உன்னுடைய தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவுக்கு எவ்வளவு நீ குறைத்து கொள்கிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு மன நிம்மதி உனக்கு கிடைக்கும். என் அன்பு குழந்தையே, உன் வேண்டுதலுக்கு உன் அப்பா செவிசாய்த்து விட்டேன். உன் கடினமான காத்திருப்புக்கு நீ விரும்பிய பரிசு இதோ மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள் என் கைகளிலிருந்து. குழந்தையே, நீ சக மனிதர்களிடம் எப்பொழுதுமே அன்பாக பழகு. அவர்களுக்கு கஷ்டம் வரும்பொழுது ஆறுதல் அளிக்கக்கூடிய விதத்தில் பழகு. காலத்தோடு ஒன்றி பழகு. உன்னால் யாருக்கும் சிரமம் ஏற்படாதவாறு பழகு. அதேபோல் உன்னுடைய வார்த்தையில் எப்பொழுதுமே அமைதி இருக்க வேண்டும். குழந்தையே, அனைத்துமே நானாக நீ எண்ணிக்கொண்டிருக்கையில் சதா சர்வகாலமும் சாயி 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 என்று நீ சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது உன்னை விட்டு போக எனக்கு எப்படி மனம் வரும் குழந்தையே? நீ உன்னுடைய பிரார்த்தனையை என்னிடம் வைக்கும் பொழுது உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றாமல் இருக்க எனக்கு எப்படி மனம் வரும்? என் பிரியமான குழந்தையை என்னிடம் அன்பாக கேட்கும் பொழுது அதை முகம் மலரும் அளவிற்கு செய்து கொடுப்பதுதானே ஒரு தந்தையின் கடமை. உன்னுடைய வேண்டுதல் எனக்கு செவி சாய்த்து விட்டது, எனக்கு கேட்டு விட்டது. அந்த வேண்டுதலை நிறைவேற்றவே உன் சாயப்பா ஆசையோடு காத்து கொண்டிருக்கிறேன். வா குழந்தையே, வந்து வேண்டிய வரத்தை என் கைகளிலிருந்து மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள். இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் சுகமாக மாறப்போகிறது. நீ கேட்டது எல்லாம் உனக்கு கிடைக்கப் போகிறது. நினைத்தது எல்லாம் நடக்கப் போகிறது. நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது அனைத்தும் உனக்கு நிறைவேறப் போகிறது. உனக்கு அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கவே உன் சாயப்பா காத்து கொண்டிருக்கிறேன் உன் வருகைக்காக. உன் சாயப்பாவை நம்பி ஏமாந்தவர்கள் என்ற பேச்சிற்கே இடம் கிடையவே கிடையாது. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் வீணாக்கினதே இல்லை அவர்கள் நம்பிக்கையை. நான் எப்பொழுதுமே உன்னுடன் தான் இருக்கிறேன் என் குழந்தையே. என் வாழ்க்கையே நீயாக இருக்கும் பொழுது நான் எப்படி உன்னை கைவிட்டு உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் தொடர்ந்து நிம்மதியாக ஒவ்வொரு அடியையும் நம்பிக்கையோடு எடுத்து வை. உனக்கு துணையாக எப்பொழுதுமே உன் அப்பா உன் அருகிலேயே இருப்பேன். நீ தவறான பாதையில் சென்றால் உன்னை தாங்கி பிடிக்கும் அனைத்துமாக உன் அப்பா உன் அருகிலேயே இருக்கும் பொழுது வீணாக எதற்குமே பயப்படாதே, கலங்காதே, கண்ணீரை வீணடிக்காதே. உன் கடினமான காத்திருப்புக்கும் பொறுமைக்கும் நீ விரும்பிய பரிசை மகிழ்ச்சியாக வந்து உன் சாயப்பாவிடம் வந்து வேண்டிய வரத்தை அள்ளி அள்ளி பெற்றுக்கொள். வாழ்க்கையில் உள்ள மன நிறைவு, அமைதி, சந்தோஷம், கஷ்டம், வெற்றி, தோல்வி என்ற இவையெல்லாமே விதி என்ற வார்த்தையின் வடிவில் தோன்றுவதுதான். அதை ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் ஜெனித்த ஒவ்வொருவரும் அனுபவித்துதான் ஆக வேண்டும். அதிலிருந்து யாருமே தப்பவே முடியாது. உன் மனதை பற்றி நீ அறியும் முன்பாகவே நீ தினம்தோறும் போற்றி வழிபடும் உன் சாயிநாதர் நன்றாக அறிந்திருக்கிறேன். உன்னுடைய நேரம் நன்றாக இருந்தால் உன்னுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும்
நீ எடுக்கும் முடிவுகளும் உன் எண்ணம் போல் நல்ல விதமாகவே இருக்கும். வானளவில் பறந்து இருக்கும் ஆகாயத்திற்கே ஒரு எல்லை இருக்கிறது. ஓடுகின்ற நீருக்குமே ஒரு எல்லை இருக்கத்தான் செய்கிறது. ஜோதியாய் எரியும் நெருப்புக்கும் ஒரு எல்லை இருக்கத்தான் செய்கிறது. கண்ணிற்கே தெரியாத காற்றுக்கு கூட ஒரு எல்லை இருக்கத்தான் செய்கிறது. ஐம்பஞ்ச பூதங்களுக்குமே எல்லை என்ற ஒரு அளவை இறைவன் கொடுத்துதான் இருக்கிறார். இந்த அடிப்படையில் உருவாகினதுதான் இயற்கை. அப்படி இருக்கும் பொழுது நம் வாழ்க்கையில் வரும் சுக துக்கங்களுக்கு அந்த இறைவன் எல்லை வைத்திருக்காமலா போய்விடுவார்? நிச்சயமாக ஒரு எல்லை இருக்கும். துன்பம் ஒன்று வந்தால் அதற்கான எல்லை முடிந்தவுடன் இன்பம் ஒன்று வந்துதான் தீரும். அதுதான் வாழ்க்கை. 1000 போராடி போராடி பார்த்தாலும் மீண்டும் வாழ்க்கையில் துன்பம் வந்து கொண்டே இருக்கிறதே என்று சலித்து போய்விடாதே. நம்பிக்கையை எப்பொழுதும் கைவிட்டு விடாதே. போராடும் குணத்தையும் விட்டு விடாதே. போராட போராட நிச்சயமாக கதவு திறக்கும். நல் வாழ்க்கைக்கான கதவு திறக்கும் என்ற நம்பிக்கையோடு போராடிக்கொண்டே இரு. நம்பிக்கையோடு இரு. நிதானத்தை இழந்து விடாதே. உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் அப்பா இருப்பேன். உன்னுடைய கஷ்டத்தை தீர்ப்பேன். உனக்கு வரும் சோதனையை முறியடிப்பேன். உனக்கு வெற்றியை வாரி வாரி வழங்குவேன் என்ற நல்ல எண்ணங்கள் உன் மனதில் இருந்தால் போதும். உன் எண்ணம் போல் உன் வாழ்க்கையும் நல்ல விதமாகவே அமையும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை என் குழந்தையே. உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிகழும். அந்த நல்ல வேலையை நான் உருவாக்கிவிட்டேன். உனக்காக, என் செல்லமான கண்மணிக்காக நல்ல வாழ்வு காத்து கொண்டிருக்கிறது. நான் அந்த நேரத்தை உனக்காக வகுத்தே விட்டேன். எந்த ஒரு இன்னல்களிலிருந்தும் நிச்சயமாக வெளியே வந்து விடுவாய் என்று நம்பிக்கையோடு இரு. எந்த ஒரு விஷயத்திலும் உனக்கு சந்தேகமே வேண்டாம். ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னை கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். நாம் தனியாக நடந்து கொண்டிருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். அப்படி இல்லை என் குழந்தையே. உன்னுடைய பாதையே என்னால் வடிவமைக்கப்பட்டவைதான். உன் பாதையையே நான் ஏற்படுத்தும் பொழுது உனக்கு வழித்துணையாக நான் வந்து கொண்டுதானே இருப்பேன். உன்னால் தவறாக எப்படி சிந்திக்க முடிகிறது? உன்னுடன் உன் அப்பா வருகிறேன், நிச்சயமாக வருவேன் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு அடியையும் எடுத்து வை. நிச்சயமாக வெற்றி என்னும் இலக்கை அடைந்தே விடுவாய். நீ சிந்தும் கண்ணீருக்கும் உன் மன வேதனைக்கும் நானே மருந்தாகவும் இருப்பேன். உன் கண்ணீரை துடைக்க உன் சாயப்பா நீ கண்ணீர் சிந்திய அடுத்த நொடியே உன் அருகில் இருப்பேன் என்பது உனக்கு புரியவில்லையா? உன்னுடைய படைப்பாளியாகவே நான் இருக்கும் பொழுது வீணாக எதற்கு பயப்படுகிறாய்? உன் வாழ்க்கையில் உள்ள இருளெல்லாம் நீங்கி வெளிச்சம் உன் கண்ணுக்கு தெரிகிறதா? என் கண்களை நன்றாக உற்றுப்பார். வெளிச்சம் நிச்சயமாக உன் கண்களுக்கு தெரியும்.